சாரு சாரு இங்க வா. என்னத்த கூப்பிட்டீங்க? நான் கிளம்பிட்டேத்த. நீங்க கிளம்பிட்டீங்களா? ஏண்டி சாரு இவ்வளோ சாப்பாடை கட்ட சொல்லிட்டு எங்கடி போனேன் உன் புருஷன்? வண்டி எடுத்துட்டு வரேன்ட்டு போனேன். இவ்வளோ நேரம் ஆகுது, வண்டியும் காணா உன்னையும் காணா. அப்படி எங்கே தாண்டி டூர் கூட்டிகிட்டு போகிறேன்? அத்தா, அவர் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதீங்கத்தா. அவர் ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சிருப்பாரு. ஏண்டி சாரு இன்னமுமா நீ அந்த மொட்டையை நம்பிக்கிட்டு இருக்க? அத்தா, அப்பாவும் அம்மாவும் வேற வரேன்னாங்கத்த. இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் என்ன பண்றாங்கன்னு தெரியல. காணோம் இன்னும். ஐயா உங்க அப்பனை மாதிரி வரேன். ஐயோ பஞ்சு கிஞ்சு எதை எடுத்துட்டு வாடி, என் காதில் வச்சுக்கிறேன். இல்லைன்னா என் காதுல இருந்து ரத்தமே வந்துடும். அத்தா, எங்க அப்பா ஏதாவது சொல்லேன்னா உங்களுக்கு தூக்கமே வராது போல. ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க. அடியே நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? வண்டி ஓடுதோ இல்லையா, உங்க அப்பே வாய் மட்டும் நிக்காம ஓடும். நீ வேணாலும் பாரு. சம்மந்தி, நான் வந்துட்டேன் சம்மந்தி. என்னைய பார்த்தீங்களா, கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டேன் பார்த்தீங்களா. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் ஆக மாட்டேன் சம்மந்தி. கரெக்டாக வந்துடுவேன் சம்மந்தி. அடியே சாரு சங்கு ஊத ஆரம்பிச்சிருச்சு பாரு. இன்னும் நிற்கவே நிற்காது. ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் சங்கு ஊதிக்கிட்டே தான் இருக்கும். சம்மந்தி, ஏன் சம்மந்தி இப்படி சொல்கிறீங்க? அவர் பேசுகிறதே அழகாக இருக்கும், நமக்கும் ஜாலியாக இருக்கும் சம்மந்தி. ஏண்டி சாரு உங்கள் அம்மாவுக்கு காது கேட்காதுல்ல? இந்த ஆள் பேசுகிறது அவ்வளோ ஜாலியாகவும் இருக்கும். உங்கள் அம்மா இப்படி புகழ்ந்துட்டு கிடக்குறாளா? எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? சுறுசுறுப்பாக இருக்கணும், சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. டக்கு டக்குன்னு கிளம்புங்க, டக்குன்னு போகலாம். வண்டி ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரம் சீக்கிரம். டேய் வாய முறா, நாங்கெல்லாம் கிளம்பி 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நீ தான் இப்போ வர. என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த எவ்வளோ நேரம்? சம்மந்தி, மாப்பிள்ளை எப்பயும் பொறுப்பாக தான் சம்மந்தி இருப்பாரு, திட்டாதீங்க வர. அத்தை, உங்களுக்கு தான் என்னோட அருமையே தெரியுது, மற்ற யாருக்குமே என்னோட அருமை தெரிலத்த. நீங்கள் தான் ரொம்ப நல்லவங்க. அப்படி சொல்லுங்க மாப்பிள்ள. நீங்கள் தான் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவீங்க மாப்பிள்ள. கரெக்டாக சொன்னீங்க மாப்பிள்ள. என் சம்சாரம் தான் மாப்பிள்ள இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப நல்லவங்க. சரி சரி, எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காதீங்க, நேரமாச்சுல. ஏங்க, எந்த ஊருக்கு தாங்க கூட்டிகிட்டு போறீங்க? அது நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப தெரியும். அது ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ். நீங்கள் இது வரைக்கும் போகாத ஒரு இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரி வாங்க போகலாம், லேட் ஆச்சு, வாங்க கிளம்பலாம். ஏண்டி சாரு உன் புருஷன் நம்ம கார் எடுத்துகிட்டு வருவான்னு எனக்கு முதையே தெரியும். இவன் சரியான கஞ்ச பைய, எப்படி கார் எடுத்துகிட்டு வருவான்? ஏங்க, என்னங்க வேற காரே கிடைக்கலையா? இந்த வண்டியே தூக்கிட்டு வந்திருக்கீங்க, உட்காரவே முடியலங்க. சாரு செல்லம், இது சாதாரண வண்டி இல்லை செல்லம். இது என் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரோட அப்பா இருக்கார்ல, அவரோட தாத்தா இருக்கார்ல, அவர் வச்சிருந்த வண்டி செல்லம். அந்த அளவுக்கு ராசியான வண்டி செல்லம். ஒரு நாளைக்கு 300 ரூபா வாடகைக்கு பேசி வாங்கிட்டு வந்திருக்கேன் செல்லம். இவ்வளோ சீப்பாக நல்ல வண்டி எங்கே செல்லம் கிடைக்கும்? ஏண்டி சாரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின வண்டியை 300 ரூபா வாடகை கொடுத்து பிடிச்சிட்டு வந்திருக்கேன். பரவாயில்ல மொட்டை. இவனை பெற்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டி. சம்மந்தி, மாப்பிள்ளை நல்ல வண்டியாக தான் சம்மந்தி பிடிச்சிருக்காரு, நல்லா தான் இருக்கு போகிறதுக்கு. அடியே உன் புருஷன் உன்னை காரில் கூட்டிகிட்டு போயிருந்தா தானடி காரை பற்றி தெரியும். மாட்டு வண்டியில் போகிறவளுக்கு காரை பற்றி என்னடி உனக்குலாம் தெரியும்? அந்த காலத்தில் எங்கள் அப்பாலாம் ஆடி கார் வச்சிருந்தாரு தெரியுமா உனக்கு? அதில் நாங்கள் அழுங்காமல் குலுங்காமல் போயிட்டு வருவோம் தெரியுமாடி உனக்கு? அம்மா கொஞ்சம் பேசாட்டுக்கு வர மாட்டியாம்மா? வண்டியை என்னால் கவனமாகவே ஓட்ட முடியலம்மா. இவனுக்கு நான் பேசுறது மட்டும்தான் காதில் விழுந்துடும். சரியானவன். ஏன்டா கமலு, அந்த வண்டியை நீ ஓட்டுறியா இல்லை வண்டியா போதா? பிரேக்லாம் இருக்கா பாத்தியா? அத்த, அவர் சூப்பராக வண்டி ஓட்டுறாரு அத்த, ஜாலியாக இருக்கு. ஆமாச்சாரு, மாப்பிள்ளை சூப்பராக வண்டி ஓட்டுறாருல, எனக்கும் ஜாலியாக இருக்கு. சம்மந்தியே, மாப்பிள்ள டக்கரா ஓட்டுறாரு, டாப்பு டக்கரா ஓட்டுறாரு. வண்டி ஜில்லுன்னு போகுதுல சம்மந்தியே. சம்மந்தியே, ஓசியில சம்மந்தி கூட்டிகிட்டு போகிறேன். அப்புறம் உங்களுக்குலாம் ஜாலியாக தான் இருக்கும். அம்மா பேசாட்டுக்கு இருக்க மாட்டியா? எல்லாருக்கும் இந்த வண்டியில் போகிறது பிடிச்சிருக்கு, உனக்கு மட்டும் பிடிக்கலையா இருக்கும்? ஏங்க விடுங்கங்க, அத்தை ஏதோ சொல்கிறாங்க, நீங்களும் அதை பெருசாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் கவனமாக வண்டியை பார்த்து ஓட்டுங்க. அதெல்லாம் சரிடா கமலு, எதுக்குடா இம்புட்டு புளிச்சோத்தை கட்ட சொன்னேன்? இது கிண்டமுன்னா பெரும் பாடாகி போச்சுடா. சம்மந்தி, மாப்பிள்ள செஞ்சா அதுல ஒரு நாயம் இருக்கும் சம்மந்தி, நீதி இருக்கும் சம்மந்தி. மாப்பிள்ள அந்த அளவுக்கு நல்லவர் சம்மந்தி, உங்களுக்கு தெரியும்ல சம்மந்தி. மாப்பிள்ள சும்மா சொல்ல மாட்டார் சம்மந்தி. புளிச்சோர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சம்மந்தி, அதனால எதுவும் கிண்ட சொல்லியிருப்பார் சம்மந்தி. யோ, உனக்கு பிடிக்குங்கிறதுக்காக என்னையா ஓராண்டா புளிச்சோத்தியா கிண்ட சொல்லுவேன்? எதுக்குங்க இவ்வளோ புளிச்சோத்தை கிண்ட சொன்னீங்க? எதுவும் அன்னதானம் எதுவும் கொடுக்க போகிறோமா? சாரு செல்லம், நம்ம டூர் வந்திருக்கோம்ல, தேவையில்லாமல் ஊருக்கு ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா உடம்பு கெட்டு போயிரும்ல. அதனால தான் வீட்டில் இருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வர சொன்னேன். புளிச்சோறுனா 4-5 நாளைக்கு கெட்டு போகாதுல, அதை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்லா இருக்கும்ல செல்லம், அதனால தான் செல்லம். டேய் என்னடா முட்டை, 4-5 நாளைக்கு எப்படா புளிச்சோரா திங்க முடியும்? கொடுமை தாண்டா படுத்துற. ஆமாங்க, என்னங்க 4-5 நாளைக்கு எப்படிங்க புளிச்சோறா சாப்பிட முடியும்? செல்லம், அடுப்பு எடுத்துகிட்டு வரலான்னு தான் பார்த்தேன், நம்மளே சமைச்சிக்கலான்னு. நீங்கள் சிரமப்படுவீங்கிறதுக்காக தான் புளிச்சோறு கிண்ட சொன்னேன் செல்லம். காசும் கொஞ்சம் மிச்சமாகும்ல செல்லம். அதில் உங்களுக்கு தேவையானது பூரா நான் வாங்கி தருவேன்ல, உங்களுக்கு ஜாலியாக இருக்கும்ல.
மாப்பிள நீங்க செய்யறத ஒரு நாயா இருக்கு மாப்பிள. கரெக்ட் தான் மாப்பிள. ஹோட்டல் கடைக்காரனுக்கு கொண்டு போய் காசை கொடுக்கணும் நமக்கு என்ன தலையெழுத்தா மாப்பிள. புளிச்சோரே போதும் மாப்பிள. 5 நாள் என்ன 10 நாள் கூட சாப்பிடலாம் மாப்பிள. கெட்டே போகாது. ஆமா சம்மந்தி, ஹோட்டலில் சாப்பிட்டாலும் உங்கள் உடம்பு கெட்டு போயிரும்ல. மாப்பிள்ளை எதுனாலும் காரணமாக தான் செய்வார். அடியே, அவன் கஞ்சத்தனை பட்டுட்டு புளிச்சோத்தை கிண்டிட்டு வர சொல்லியிருக்கான். இப்படியே அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, ஜன்னல் வழியாக தள்ளி விட்டுருவேன், பார்த்துருந்துக்க. சம்மந்தி அப்படிலாம் செஞ்சிடாதீங்க சம்மந்தி. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்டாட்டி சம்மந்தி. அது மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கேன் சம்மந்தி. அது உங்களுக்கு தெரியாத சம்மந்தி. ரொம்ப அன்பு வச்சிருக்கேன் சம்மந்தி. அது உங்களுக்கு தெரியாத சம்மந்தி. அப்படிலாம் செஞ்சிடாதீங்க சம்மந்தி. யோ, ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னா அதுக்கே அப்படி பதறிட்டு கிடக்குற. அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ தைரியமா உட்காந்து வா. சம்மந்தி நான் கூட பயந்துட்டேன் சம்மந்தி. சரி சம்மந்தி, அப்படியே லைட்டாக பசிக்குது. அந்த புளிச்சோரை கொஞ்சம் இலையில போட்டு கொடுத்தீங்கன்னா வண்டியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே வருவேன் சம்மந்தி. எப்படி சம்மந்தி? வாசனை நல்லா இருக்கு சம்மந்தி. அப்பா இருங்கப்பா, நான் உங்களுக்கு போட்டு தரேன். பெரிய தட்டிலே போட்டு தரேன், சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. ம். ஏண்டி, அப்படியே அந்த மொட்டைக்கும் கொஞ்சம் போட்டு கொடு. அந்த ஸ்டேரிங்கை விட்டுட்டு சோத்தை சாப்பிட்டுக்கிட்டு வரட்டும். அப்பதான் நம்மளெல்லாம் எங்கே கொண்டு சேர்க்கணுமோ அங்கே சேர்ப்பேன். அத்தை, என்னத்த இப்படி சொல்றீங்க? எல்லாரும் கொஞ்சம் பேசாட்டுக்கு வரீங்களா? என்னால் வண்டியை ஓட்ட முடியல. எல்லாம் அமைதியாக வாங்க. நைட் ஆயிடுச்சு, தூங்குங்க. காலையில் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். மொட்டையை பத்தியா, இந்த ஆள் இங்கே பசிக்குதுன்ட்டு கிடக்குறான், இவன் தூங்க சொல்கிறேன். இந்த மொட்டையை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இவங்க ஆடுறாங்க, என்ன பண்ணுறது? மாப்பிள வண்டி ஓட்டுறது ரொம்ப டயர்டாக இருந்தா நான் ஒரு பாட்டு போடட்டா மாப்பிள? பாட்டை கேட்டுக்கிட்டே ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு அலுப்பு தெரியாது. என்ன மாப்பிள, பாடட்டா? சொல்லுங்க மாப்பிள, சொல்லுங்க மாப்பிள. ஆமாம்மா, எனக்கு கொஞ்சம் அலுப்பாக தான் இருக்குது. எங்கே ஒரு பாட்டை எடுத்து விடுங்க பார்க்கலாம். மாப்பிள இருங்க, சொரத்தை பிடிச்சிக்கிறேன். சம்மந்தி, பாட்டு பாடுறதுன்னா டக்குன்னு பாட வேண்டியதானே? அதை விட்டுட்டு தொண்டையில் ஏதோ வண்டு மாட்டின மாதிரி கரகரன்ட்டு கிடக்குறீங்களா? அத்தை, எங்க அப்பா பாட்டெல்லாம் சூப்பரா பாடுவார் அத்தை. ஏ சும்மா நீ நிறுத்துறி. உங்க அப்பா வண்டு மாய் கத்திக்கிட்டு இருக்கான், நீ இங்கே நண்டு மாய் கத்திக்கிட்டு இருக்க. ஏங்க, ஒரு பாட்டை தான் பாட வேண்டியதானே? பாடகர்னு நிரூபிச்சு காமிங்க நம்ம சம்மந்திக்கு. ஏ ரோசா வந்துருச்சு அவளுக்கு, பாட சொல்றிய உன் புருஷனை. சம்மந்தி என் பாட்டை பற்றி அப்படி எதுவும் தப்பாக இடம் விட்டுறாதீங்க. எங்கள் ஊர்லேயே என்னையா பெரிய பாடகர்னு சொல்லுவாங்க. இப்போ பாடுறீங்க கேளுங்க, மிரண்டுருவீங்க, உருண்டுருவீங்க. 4 சக்கர வீலு அது ஓடுது பார் ஜோரு, என் மாப்பிள்ளை தான் தூளு, என் சம்மதி கேட்குது மாலு, ஏ மாலு, ஏ மாலு. யோ சம்மந்தி, பாட்டை நிப்பாட்டியா? நான் எப்போ அவன்கிட்ட காசு கேட்டேன்? பெரிய காசு கேட்டால் மட்டும் கொடுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா? சம்மந்தி கோச்சிக்காதீங்க சம்மந்தி, சும்மா ஒரு பாட்டுக்காக பாடினேன் சம்மந்தி. நீங்கள் காசு கேட்டாலும் நான் தரமாட்டேன் சம்மந்தி. நீங்கள் இல்லை சம்மந்தி, யார் காசு கேட்டாலும் நான் தரமாட்டேன் சம்மந்தி. ஏன்னா காசு நம்மளை விட்டு போச்சுன்னா நம்மள்ட்ட திரும்ப வராது சம்மந்தி. அதனால தான் சம்மந்தி. இன்னொரு முக்கியமான விஷயம் சம்மந்தி, காசு உங்கள்கிட்ட இருந்தானா என்கிட்ட இருந்தானா உங்கள்கிட்ட இருந்தானா எல்லாம் ஒன்று தான் சம்மந்தி. எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? ஊர் வரப்போகுது, எல்லாரும் இறங்க ரெடியாக இருங்க. ஏங்க, ஊர் வந்துருச்சாங்க? ஐ ஜாலி. ஆமா செல்லம், வந்துருச்சு. எல்லாரும் இறங்குங்க, நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். முக்கியமாக சாப்பாட்டை கையில் எடுத்துக்கங்க, நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். ஆமாம் மாப்பிள, நான் எடுத்துக்கிறேன் மாப்பிள. நமக்கு சாப்பாடு தான் மாப்பிள முக்கியம், வேற எதுவும் முக்கியம் இல்லை மாப்பிள. நான் 2 வாளியும் நானே தூக்கிக்கிறேன் மாப்பிள. மருமையனும் மாமனாரும் திங்கிறதுலேயே குறியா இருக்காங்க. சரி, அதான் ஊர் வந்துருச்சுங்கிறான்ல, எல்லாரும் இறங்குங்க. ஏங்க, என்னங்க டூரிஸ்ட் பிளேஸுன்னீங்க, இங்கே என்னங்க மழை மட்டும்தான் இருக்குது, ஒரு ஹோட்டல் கிட்ட கூட காணா? செல்லம், இங்கே எந்த கடையும் இருக்காதுன்னு தான் புளிச்சோறு இவ்வளோ கட்ட சொன்னேன். இங்கே கடையே இருக்காது. இந்த மலை மேலே ஏறிட்டு வந்தோம்னா நமக்கு பெரிய புண்ணியம் கிடைக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் உங்களை சர்ப்ரைஸாக இந்த மலைக்கு நான் கூட்டிகிட்டு வந்தேன். இது வரைக்கும் இந்த மாதிரி இடத்த நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்களே. ஆமாம் மாப்பிள்ள, கரெக்டாக சொன்னீங்க. நானும் இந்த மாதிரி இடத்த பார்த்ததே இல்லை. ரொம்ப அழகாக இருக்கு மாப்பிள்ள. ஏடிச்சாரு, உங்கள் அம்மாவுக்கு காது தான் கேட்காதுன்னு நினச்சேன், கண்ணும் தெரியாது போலடி. அது எப்படி பார்த்துருப்பா? இந்த மாதிரி இடம் இது ஒன்று தானே இருக்குது, இங்கே போய் இந்த மொட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கு. மாப்பிள நீங்கள் செலவு பண்ண கொஞ்சம் யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்குன்னு இப்படி ஒரு பொட்டை காட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க மாப்பிள. இங்கே வந்து நம்ம என்ன மாப்பிள செய்ய போகிறோம்? அதுக்கு நம்ம வீட்லேயே உட்காந்து இந்த புளிச்சோறு 5 நாளைக்கு சாப்பிட்டுருக்கலாம் மாப்பிள. ஏன் மாப்பிள இப்படி பண்ணுறீங்க? மாமா, நான் எது செஞ்சாலும் ஒரு காரணம் இருக்கும் மாமா. இந்த மலை மேலே ஏறிட்டு இறங்கினோம்னா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னாங்க மாமா. அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும்ல மாமா, ஏறி இறங்குங்க மாமா. மாப்பிள நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பலசாலி இல்லை மாப்பிள. கண்டிப்பாக என்னால் அந்த மலையிலலாம் ஏற முடியாது மாப்பிள. ஒரு வாளியை இங்கேயே விட்டுட்டு போங்க, புளிச்சோதை தின்னுக்கிட்டு இந்த மரத்தடியில் நான் உட்காந்துருக்கேன். நீங்கள் போயிட்டு வந்து என்னை கூப்பிட்டுக்குங்க, அவ்வளோதான் மாப்பிள என்னால் பண்ண முடியும். என்னை விட்டுருங்க மாப்பிள. மாப்பிள சம்மந்தி தான் பலசாலியாக இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு போங்க மாப்பிள. ஒரு தடவை என்ன 4 தடவை கூட ஏறி இறங்குற மாதிரி நல்ல பலசாலி தான் மாப்பிள அவங்க. எப்படி மாப்பிள? சம்மந்தியே, நீங்கள் போகலைன்னா போகலன்னு சொல்லுங்க. அது இல்லாமல் என்னைய எதுக்கு இந்த மொட்டையிட்ட கோர்த்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த மொட்டை தான் கிறுக்குத்தனமாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கியானா? நீங்கள் லூசுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ ஊட்டி கொடைக்கானல் கூட்டு போவான்னு பார்த்தா ஏதோ பொட்டக்காட்டில் வந்து நிற்க வச்சிருக்கேன்.
இதுக்கு 3 நாளா கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்கன்னு உசுரை வாங்கி எடுத்துட்டான். இதுல புளிச்சோர் வேற 10 கிலோ கிண்டிட்டு வந்துட்டான். அம்மா உங்களுக்கு நல்லது பண்ணாலே பிடிக்காதே. இந்த மலையில் நீங்களாம் ஏறி இறங்குனீங்கன்னா உங்களுக்கு சுகர் வராது, ப்ரெஷர் வராது, உங்கள் உடம்பு நல்லா இருக்கும். அதுக்காக தான் கூப்பிட்டு வந்தேன். அதுவும் மாதம் ஒரு தடவை உங்களை கூப்பிட்டு வந்து இந்த மலையில் ஏற்றலான்னு பார்த்தேன். ஆனால் நல்லது செய்கிறது எப்பயுமே உங்களுக்கு பிடிக்காது. ஏங்க எப்படிங்க ஏறுவாங்க? எல்லாரும் வயசானவங்கங்க. சாரிச்செல்லாம் இவங்களா வயசானவங்க? சிக்கனை திங்கிறது என்ன, மட்டனை திங்கிறது என்ன, பீஸாவை திங்கிறது என்ன, தந்தூரியை திங்கிறது என்ன, அதை மட்டும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட தெரியுதுல. மலையில் ஏறுறதுக்கு என்ன? நல்லா அதை தின்னுபிட்டு கொழுப்பு வச்சு போய் ப்ரெஷரு சுகருன்னு சொல்லிட்டு மனுஷனை உயிரை வாங்குறது. அதனால தான் அவங்க உடம்பு நல்லா இருக்கட்டும்னு சொல்லி இந்த மலை மேலே ஏற்ற கூட்டிகிட்டு வந்தேன். ஒழுங்கா எல்லாரும் மலை மேலே ஏறுங்க. ஏறிட்டு அந்த பக்கத்து இறங்குங்க. திரும்ப அங்கிட்டு இருந்து ஏறுங்க, இங்கிட்டு இறங்குங்க. ஐயா ஏ சம்மந்தி, இந்த மொட்டை நம்மளை கொல்லாம விட மாட்டான் போல. உன் பொண்டாட்டி வேணா அமுச்சு விடு, மலை மேலே ஏறிட்டு இறங்கிட்டு வரட்டும். ஐயோ சம்மந்தி, எனக்கு இருக்கிறதே ஒரு பொண்டாட்டி சம்மந்தி, நானும் அனுப்ப மாட்டேன் சம்மந்தி. ஏதாவது பள்ளமேட்டில் விழுந்து ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா நான் என்ன சம்மந்தி பண்ணுவேன்? எனக்கு இனிமேல் யாரும் பொண்ணும் தர மாட்டாங்க சம்மந்தி. அப்பா இப்படிலாம் பேசாதீங்கப்பா. நான் இவர்கிட்ட பேசுகிறேன். என்னங்க, நாங்கள்லாம் வரல. நீங்கள் வேணா மலையில் ஏறிட்டு இறங்கி வாங்க. நாங்கள் இங்கே இருக்கோம். என்னது இங்கே இருக்கியா? அடியை வாடி, நம்ம வீட்டுக்கு போலாம். மொட்டை மலை மேலே ஏறி குரங்கு மாதிரி தொத்திக்கிட்டு அலையட்டும். அம்மா என் பேச்ச எல்லாரும் கேட்டே தான் ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் என் கூட வந்தே தான் ஆகணும். இல்லை நான் கோச்சிக்கிட்டு போயிடுவேன், பார்த்துக்குங்க. டேய், ஒரு புளிச்சோர் வாளியை தூக்கிட்டு நீ கோச்சிட்டு கிளம்புற முதல்ல. சம்மந்தி சம்மந்தி, அந்த சின்ன வாளியை கொடுத்துடுங்க சம்மந்தி, பெரிய வாளியை கொடுத்துடாதீங்க சம்மந்தி. நமக்கு தேவைப்படும் சம்மந்தி, நான் நிறைய சாப்பிடுவேன் சம்மந்தி. மாப்பிள்ள அந்த சின்ன வாளியை எடுத்துட்டு நீங்கள் போங்க மாப்பிள்ள. எல்லாருக்கும் ஏதேதோ பிரச்சனைனா இந்த மீசைக்கு மட்டும் என்ன பிரச்சனை பார். டேய், கடைசியா சொல்றோம், நீ வர்றதுன்னா எங்க கூட வா, அப்படி இல்லைன்னா இங்கனே கடை. அம்மா நான் வரலாம் முடியாது. அது இல்லாமல் நான் இல்லாமல் நீங்கள் எப்படி போவீங்க? நடந்தா போவீங்க? அந்த வேனையும் உங்களுக்கு ஓட்டால தெரியாது. நீங்கள் எப்படி போவீங்க? நீங்கள் எப்படியா இருந்தாலும் ஏன் கூட தான் வந்தாகணும். அது நாங்க எப்படி போவோன்னு மக்களுக்கு தெரியும். நாங்க போறப்ப நீயே பாரு. ஏங்க உங்கள் ஆசையை நீங்கள் நிறைவேற்றுங்க. நானும் அத்தை கூடயே போகிறேங்க. போயிட்டு வாரேன். நீங்கள் போய் மலை மேலே ஏறுங்கங்க. மாப்பிள்ள, நான் எங்க வீட்டுக்காரர் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன் மாப்பிள்ள. நீங்களும் மலை மேலே சூதானமா ஏறுங்க. நான் இவங்களோட வீட்டுக்கு போறேன். மாப்பிள்ள, எனக்கு உங்க கூட வரணும்னு ஆசையாக தான் மாப்பிள்ள இருக்கு. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் ஏறி நீங்கள் தோத்துட்டீங்கன்னா சங்கடம் மாப்பிள்ள. அதனால நானும் இவங்களோடய போகிறேன் மாப்பிள்ள. உங்களுக்கு சின்ன வாளி புளிச்சோரை வச்சிருக்கேன் மாப்பிள்ள, எடுத்துக்கிட்டு அப்படியே மலை பக்கத்து போய் ஏறுங்க மாப்பிள்ள. நானும் போயிட்டு வரேன் மாப்பிள்ள. பாய் மாப்பிள்ள. நீங்கள் யாரும் வராட்டியும் பரவாயில்ல, நான் மலை மேலே ஏறியே தீருவேன். நீங்கள் எப்படி போகிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். போங்க பார்க்கலாம். டேய் மொட்டை, போயிட்டு வரேன்டா. பாய்டா. சும்மா பேசிக்கிட்டே இருக்காரா? பாருங்க மக்களே, இன்ப சுற்றுலா கூட்டிகிட்டு வந்தால் கூட இவங்க நம்ம மேலே தான் தப்பு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் நீதி நியாயத்துக்கு மதிப்பே இல்லை மக்களே. இப்போ பாருங்க, என்னை விட்டுட்டு அவங்களா போயிட்டாங்க. இவங்க எப்படி போகிறாங்கன்னு நீங்களே பாருங்க மக்களே. எப்படி தான் போகிறாங்கன்னு பார்க்கலாம் மக்களே. பாய் மக்களே. என்ன சாரு, அத்தை நல்லா வண்டி ஓட்டுனாடி? அத்தை வண்டி சூப்பராக ஓட்டுறீங்க அத்தை. டாப்பு டக்கராக ஓட்டுறீங்க போங்க. அவர் கூட இப்படி ஓட்டலத்த. சம்மந்தி, சூப்பரா வண்டி ஓட்டுறீங்க சம்மந்தி. எனக்கும் வண்டி ஓட்ட கற்றுக் கொடுங்க சம்மந்தி. ஆமாம் சம்மந்தி, நாங்கள் அந்த காலத்திலே ஆடிக்கார தலையில போட்டு ஓட்டினவங்க தெரியுமா? சரிங்க சம்மந்தி, எங்கள் வீட்டுக்கார தூக்கி ஏன் சம்மந்தி மேலே உட்கார வச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஒரு காரணமாக தான் உட்கார வச்சிருக்கேன். அதை இப்போ உங்கள் வீட்டுக்காரே சொல்லுவார் பாரு. மக்களே, நான் மேலே உட்காந்துட்டு வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும் மக்களே. என்ன தெரியுங்களா? நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. வரேன் மக்களே. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் பார்க்குறேன் மக்களே. வரேன் மக்களே. பாய் மக்களே.